ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அபவுட் மேக்ஸ், ஆல் அபவுட் மேக்ஸ். ஸோ மேக்ஸ் எப்படி படிக்கணும், என்னென்ன டாபிக் படிக்க போகிறோம், ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸோ அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு எப்படி நம்ம அப்ரோச் மேக்ஸை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும் அப்படின்னா டாபிக் வைஸ் தான். ஸோ எல்லோரும் சொல்கிறது தான், டாபிக் வைஸ் தான் படிக்கணும். ஸோ பேசிக்காக ரெண்டாக பிரிக்கணும், ஆப்டிடியூடு, ரீசனிங். ஸோ ஆப்டிடியூடில் என்னென்ன டாபிக், ஸோ மேஜர் டாபிக்ஸ் எல்லாமே நாங்கள் எழுதியிருக்கேன். பெர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிளிஃபிகேஷன், LCM, HCF, ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஏஜஸ். ஸோ ரேஷியோ ப்ரொபோர்ஷன் படிக்கிறப்பே ஏஜஸும் படிச்சிடலாம், ஏஜஸ் ரிலேட்டட் சம்மு. ஸோ அடுத்து ஆக்சுவலாக சம்முன்னு சொல்லக்கூடாது, சம் அப்படின்னா ப்ளஸ்ஸை மட்டும்தான் குறிக்கும். ஸோ ஏஜஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். அடுத்து மென்சுரேஷன். ஸோ 2D, 3D, 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல். 3 டைமென்ஷனல் என்னென்னா ஹைட்டு ஒன்று ஆட் ஆக போகுது, இது லென்த்து பிரெத்து மட்டும் இருக்கும், இங்கே ஹைட்டுன்னு ஒன்று சேர்ந்து வரும், அவ்வளோதான். ஸோ அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீடு. ஸோ இந்த டாப்பிக்லாம் ரொம்ப கம்மியான சம்ஸ் பார்த்தா போதும். ஸோ பேசிக்காக நமக்கு டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீடில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த லெவலில் பார்த்தா போதும், ரொம்ப இன்டெப்த்து தேவை கிடையாது இந்த டாப்பிக்கு. அதேமாதிரி போட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் இப்போ கேட்குறாங்க, ட்ரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் வருது. ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப பேசிக் மாடல்ஸ் எப்படி இருக்கோ அந்த லெவலில் நம்ம படிச்சுக்கிட்டால் போதுமானது தான். ஸோ அடுத்து ப்ராஃபிட், லாஸ், டிஸ்கவுண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிக்கிறப்ப டிஸ்கவுண்ட்டும் சேர்த்து படிச்சிடலாம். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி. அடுத்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஸோ இது நம்பர் சீரிஸ், ஏபிஜிபி நம்பர் சீரீஸில் வரப்போகுது. அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் படிக்கிறப்ப நம்ம நம்பர் சிஸ்டம் படிச்சுட்டு சிம்பிளிஃபிகேஷன் படிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். நம்பர் சிஸ்டம் நமக்கு எல்லாம் பேசிக்காக தெரிஞ்ச விஷயம் தான். பட் சிம்பிளிஃபிகேஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்பர் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஓவராலாக பார்த்துக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். அடுத்து ரீசனிங் பொறுத்த முடியும் ஒரு 17 இது எழுதியிருக்கேன். ஸோ இது ரீசனிங்கில் நிறையா இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எந்த கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டைஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஸோ பகடைகள், அவ்வளோதான். ஸோ ஒரு டைஸு அது ரிலேட்டடாக என்ன கேட்க போகிறாங்க அந்த மாதிரி சம்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்து ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ். ஆல்ஃபானா ஆல்ஃபபெட்ஸு, நியூமரிக்னா நம்பர்ஸ், அது ரிலேட் பண்ணி சீரீஸ் என்னென்ன இருக்குது. அதேமாதிரி கோடிங், டிகோடிங் இருக்குது. டைரக்ஷன், டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. வாட்டர் இமேஜ்னா என்ன, மிரர் இமேஜ்னா என்ன, ஒரு தடவை பார்க்குறோம். ஸோ எதை தலைகளாக திருப்பினா, ஒரு இதை எழுதிட்டு அதை தலைகளாக திருப்பினா எப்படி, பேப்பரை திருப்பினா அது என்ன, அப்படியே இப்படி டேர்ன் பண்ணி பார்த்தோம்னா என்ன. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் கான்செப்ட் ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் ஒரு தடவை படிச்சிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் மறக்கவே போகிறதில்ல. சிம்பிளான 2 கான்செப்ட் ஒரு ½ அன் ஹவரில் ரெண்டையுமே முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ அடுத்து பசில்ஸ் ரிலேட்டட், அதுக்கப்புறம் அனாலஜி, அடுத்து பிளட் ரிலேஷன். ஸோ இவங்களுக்கு இந்த ரிலேஷன் அப்படின்னா அப்படியே ஒரு 2-3 இது கொடுத்துட்டு அப்போ இவங்களுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்பாங்க. வென் டயக்ராம், ஸோ லாஜிக்கல் வென் டயக்ராம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் லாஜிக் ரொம்ப முக்கியம், அவ்வளோதான். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஸோ இப்படி உட்காந்துருக்காங்க இல்லை ரவுண்டாக உட்காந்துருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு அப்புறம் இவங்க யார் வருவா. ஸோ அந்த மாதிரிலாம் கேள்விகள் இருக்குது, பார்த்துருப்போம் நம்ம நிறையா. அடுத்து காலண்டர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். அடுத்து நியூமரிக் அண்ட் சிம்பாலிக் ஆப்ரேஷன். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்லாம் இங்கே தான் வரப்போகுது. ஸோ அது ரிலேட்டடாக என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது. அடுத்து ஃபிகர்ஸ். ஸோ ஃபிகர்ஸ் அப்படின்னா ஒரு ஃபிகர் அது ரிலேட்டடாக ஒரு 4 கொடுத்துட்டு இதில் எது வேறு ஆட் ஒன் அவுட் அப்படி கேட்கலாம். ஸோ இதில் எது வேறு மாதிரி இருக்குது அந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். வேறு கவுண்ட் த ஃபிகர்ஸும் வரும். இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குது, இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கொயர் இருக்குது, இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள் இருக்குது, அந்த மாதிரியான சம்ஸ் வரும். அதுக்கப்புறம் கிளாக்கை பேஸ் பண்ண சில சம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரோமன் நியூமரல்ஸை பேஸ் பண்ணிலாம் இப்போ கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ரோமன் நியூமரல்ஸ் பேஸ் பண்ணி கேட்குற விஷயங்கள்லாம் நம்ம பிஒய்க்யூ பார்க்குறப்ப மட்டும்தான் நமக்கு இதெல்லாம் தெரியும். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல தான் நம்ம பிஒய்க்யூ பார்க்குறப்ப தான் தெரியும். ஸோ இப்போ சோர்ஸ் நம்ம டாபிக் வைஸ் பார்த்துட்டோம். ஸோ பேசிக்காக ஆப்டிடியூடில் என்ன படிக்கிறோம், ஸோ மேஜராக ஒரு 11 டாபிக் இருக்குது. ஸோ இதெல்லாம் படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ரீசனிங்கில் என்னென்னலாம் கேட்குறாங்க, மேஜராக கேட்குற எல்லா விஷயத்தையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி ஸ்கூல் புக் தான் சோர்ஸ். ஆனால் ஸ்கூல் புக்கை நம்மளால் தேடி தேடி படிக்கணும். ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்கில் நம்ம தேடி படிக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸை பொறுத்த முடியும். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பெருசாக தேடி படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் இந்தியா 3க்குமே சேர்த்து 6th புக்கு, 7th புக்கு, அதுக்கப்புறம் 9th புக்கில் ஒரு சில லெசனு, அதுக்கப்புறம் அந்த ஐவிசி மட்டும் வேணால், இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் மட்டும் வேணால் எத்திக்ஸில் ஒரு லெசன் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் +1 ஹிஸ்ட்ரி, 10th ஹிஸ்ட்ரி, +2 ஹிஸ்ட்ரி, அவ்வளோதான். ஸோ ஹிஸ்ட்ரி புக்காக எடுக்க போகிறோம். அதில் என்னென்னலாம் தேவையும் அந்தந்த லெசனை படிக்க போகிறோம். ஒரு சில லெசனில் ஒரு சில கண்டென்ட் மட்டும் கவராக இருக்கும், அதை மட்டும் மார்க் பண்ணி படிக்க போகிறோம். பட் மேக்ஸை பொறுத்த முடிக்கும் ஸ்கூல் புக்கில் அப்படி இருக்காது. ஸோ நிறைய தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். 6th to 10th முடிக்கும் எல்லா இடத்துலையும் படிக்கிற மாதிரி இருக்கும்.
அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கு தான். ஆனால் ஸ்கூல் புக்கை யூஸ் பண்ணி படிக்கணுமா அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ எந்த மெட்டீரியல்னாலும், ஸோ எந்த மெட்டீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இல்லை வேறு யாராவது ரெஃபர் பண்ணுறாங்க, நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறாங்க, நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன், அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் ரெஃபர் பண்ணாங்கன்னா அந்த மெட்டீரியலை தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் பிவைக்யூ சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரண் எஸ்எஸ்சி அப்படின்னு இருக்கும். ஸோ எஸ்எஸ்சி கிரண், ஸோ எஸ்எஸ்சியில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த புக்கை வந்து நான் யூஸ் பண்ணேன் கொஞ்ச நாள். ஏன்னா அதில் ஆக்சுவலாக கொஞ்சம் ஹை லெவல் கொஷின்ஸுமே இருக்கும். பட் அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நான் ஒமிட் பண்ணிடுவேன். காரணம் என்ன அப்படின்னா, நான் டிஎன்பிஎஸ்சியில் இருந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் சைட் பை சைட் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பட் அப்போ வந்து அதனால் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் எந்த லெவல் முடிக்கும் கேட்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் நான் அந்த கிரண் எஸ்எஸ்சி அந்த புக்கு யூஸ் பண்ணுறப்ப வந்து நான் ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கிற சம்ஸ்லாம் நான் ஒமிட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கேட்க சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியும். பட் என்னென்ன டாப்பிக்லாம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கும் அந்த டாப்பிக்லாம் அந்த புக்கில், எனக்கு அந்த புக் ஆக்சுவலாக கிடச்சிச்சு, என் கையில் இருந்துச்சு. ஸோ அதனால் கையில் ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணேன். பட் இது வந்து ப்ரிஃபரபிள் கிடையாது. ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த புக்கு வந்து தேவை கிடையாது. பட் நான் சொல்கிறேன், நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். நான் மேக்ஸிமம் சால்வ் பண்ணது எல்லாமே பிவைக்யூ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ஒரு 2020 2021 வந்த, அதுக்கப்புறம் வந்த எல்லா கொஷினையுமே பிவைக்யூ சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ண ஏதோ ஒரு மெட்டீரியல், நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியலில் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற மாடல் சம்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ அதே நம்பர் அதே சம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை பேஸ் பண்ணி அதே மாடலில் அதே மாதிரியான ஒரு இதை வந்து என்னால் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இந்த கொஷினை இப்படி தான் அப்ரோச் பண்ணணும்னா அதே மாதிரியான சம்ஸு அதே மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியலில் இருக்கணும். ஸோ அவ்வளோதான். ஒரு மெட்டீரியல் கண்டிப்பாக ஒன்று வச்சுக்கணும், அவ்வளோதான். இது மேக்ஸை பொறுத்த முடியும் இது. ஸோ மெட்டீரியலுக்கு முன்னாடி இது சோர்ஸ் அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று கையில் ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறோம். பட் இதுக்கு முன்னாடி நம்ம எழுதுகிற ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மாதிரி மேக்ஸுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, எந்த மெட்டீரியலுமே ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அதை நான் 200% நம்புகிறேன். ஏன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், நம்ம எழுதுகிற நோட்ஸ், அதுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது மேக்ஸை பொறுத்த முடியும். ஸோ அப்போ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்னால் டாபிக் வைஸ் எழுத போகிறோம். நான் இப்போ காமிச்சேன்ல, முன்னாடி காமிச்ச ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் எனக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு டாப்பிக்குமே எனக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் எந்த அளவுக்கு எழுதணும் அப்படிங்கிறத நான் தான் டிசைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறேன், ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து எழுதுறேன், இல்லை ஏதோ ஒரு கிளாஸில் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு அந்த நோட்ஸை வச்சு நான் அதுக்கு அடுத்தடுத்த ஹையர் லெவல் ப்ராப்ளம்ஸ் அதே டாப்பிக்கில் வந்துச்சுன்னா எனக்கு சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த நோட்ஸ் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டாபிக் இப்போ உதாரணத்துக்கு பெர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் ஒரு 3 வீடியோ 4 வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க கிளாஸ் வீடியோ மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அந்த இதை ஃபுல்லாகவே உட்காந்து நோட்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சால்வ் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ ஒரு நானே எடுக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு 3-4 வீடியோ பார்த்துட்டேன் ஏதோ ஒரு யூடியூப் சேனலில். அந்த 4 வீடியோவில் அவங்க அந்த யூடியூப் சேனலில் பெர்சன்டேஜ் இதை முடிச்சிட்டாங்க. அப்போ நான் அந்த 4 வீடியோவில் நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். பட் என்ன அப்படின்னா, இப்போ 10 கொஷின் போட்டேன்னா எனக்கு 6 to 7 கொஷின் கூட கரெக்டாக வராது. அந்த சமயத்தில் நான் என்ன செய்வேன், திருப்பி வேறு ஒரு யூடியூப் சேனலில் போய் அவங்க ஒரு 7 வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க அதே பெர்சன்டேஜுக்கு நான் அந்த 7 வீடியோவையும் உட்காந்து திருப்பி நான் நோட்ஸ் எழுதுவேன். ஸோ இந்த வேலை வேணாம். நான் முதல்ல ஒன்று டிசைட் பண்ணுறேன், அந்த இதை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு நான் நோட்ஸ் எடுத்து நான் ஃபுல்லாக நோட்ஸ் எழுதி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிஸ் தான் பண்ணணுமே தவிர திருப்பி நான் போய் நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி 2 தடவை பண்ணுறது கூட ஓகே. ஏன்னா நான் இந்த ஃபஸ்ட்டு இந்த 3-4 வீடியோவில் அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக எனக்கு சொல்லி தரலப்பா. ஸோ அதனால் இந்த 7 வீடியோவில் இதில் கவர் பண்ண கண்டென்ட் ஒரு 50% கண்டென்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு 50% இவங்க கவர் பண்ணியிருக்காங்க. அது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல கூட நான் இந்த மாதிரியான இது அப்ரோச் நான் பண்ணுறது ஓகே. ஸோ இந்த ஒரு 7 வீடியோவையும் பார்த்து நான் திருப்பி நான் புதுசாகவே நோட்ஸ் எழுதிக்கிறேன். 2 நோட்ஸையுமே பெர்சன்டேஜுக்கு வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு வேலை பண்ணக்கூடாது. நான் சால்வ் பண்ணி பார்க்குறேன், இப்போயும் 10க்கு 7 கொஷின் கூட எனக்கு வரலை. அதனால் நான் 3ஆவதாக ஒரு யூடியூப் சேனலை பார்த்து அவங்க ஒரு 10 வீடியோ போட்டிருக்காங்க, அந்த 10 வீடியோவையும் உட்காந்து நோட்ஸ் எழுத போகிறேன் அப்படிங்கிறது முட்டாள்தனம். ஸோ அந்த வேலை செய்யக்கூடாது. ஸோ ஒரு இதை நான் பார்க்குறேன் அப்படின்னா அதை வச்சு நோட்ஸ், நான் ஏதோ ஒரு அகாடமி போகிறேன், இல்லை வேறு ஏதோ எனக்கு ஒரு கோச்சிங் கிளாஸ் கிடச்சிருக்கு, வேறு யாரோட கைடன்ஸாவது கிடச்சிருக்கு
வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்க நோட்ஸ் கொடுக்குறாங்க இல்லை அவங்க சொல்லி தராங்கன்னா அந்த நோட்ஸ் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பண்ண போகிறது எல்லாமே ப்ராக்டிஸ் தான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலியமாக தான் நான் என்னோட இதை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நான் இப்போ நான் ஒரு நோட்ஸ் வச்சுருக்கேன், ஒரு டாப்பிக்கு ஒரு நோட்ஸ் வச்சுருக்கேன். அந்த நோட்ஸில் எனக்கு ஓரளவுக்கு எல்லா மாடலுமே எனக்கு கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஆல் மாடலையுமே எனக்கு கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த நோட்ஸை வச்சுக்கிட்டு நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுறது எதாவது பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பண்ணணும். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நான் அந்த மாடலில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் நான் அந்த டாப்பிக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். பட் எனக்கு ஒரு 10 கொஷினுக்கு 5 கொஷின் 6 கொஷின் தான் கரெக்டாக வருது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் அடுத்து பண்ண வேண்டியது திருப்பி நோட்ஸ் எடுக்கக்கூடாது, நான் திருப்பி என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு சில சம்மு எனக்கு தெரியவே இல்லை, அது ஒரு புது மாடலாக இருக்குது, இல்லை வேறு மாதிரியான ஒரு அப்ரோச்சில் அதை அப்ரோச் பண்ணால் தான் அதுக்கு ஆன்சர் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் அதை கொண்டு போய் நான் அந்த நோட்ஸில் சேர்த்துக்கணும். ஸோ அப்போ நம்ம நோட்ஸ் எடுக்கிறப்ப ஒவ்வொன்றுக்குமே ஒரு 10-15 பேஜ் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நோட்ஸ் எடுக்கணும். இல்லைனா நம்ம ஒரு A4 ஷீட்டோ இல்லை ஒரு பேப்பரோ எழுதி கூட நம்ம அதுக்கு அந்த நோட்ஸோட நம்ம அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம், அந்த டாப்பிக்கில் போய் நம்ம அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். பட் நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நான் அந்த இதை நான் திருப்பி என்னோட நோட்ஸோட ஆட் பண்ணிடணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் போட்டுறப்ப எனக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறத நான் இங்கே திருப்பி அதை எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் அதை நோட்ஸில் எழுதி வச்சுருக்கேன். அதே மாதிரியான ஒரு மாடலை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேங்கிற பட்சத்தில் எனக்கு அதை நான் நோட்ஸில் போய் அந்த சம்ஸை அந்த ப்ராப்ளம்ஸை நான் போய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் நான் ஒரு புது மாடல் ட்ரை பண்ணுறேன், எனக்கு அது கஷ்டமாக இருக்குது, எனக்கு அது புரியலை, இல்லை இது இப்போ தான் அந்த மாதிரியான மாடல் சம்ஸை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறத அதை போய் நான் நோட்ஸோடு ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அப்படி ஆட் பண்ணுறப்ப நம்ம ஒரு ஓரளவுக்கு ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஒரு 300-400 சம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அப்படிங்கிறப்ப அந்த 400 சம்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஒரு 50 கொஷின் எனக்கு தெரிஞ்சது தான், ஆனால் அது எனக்கு நான் தப்பாக போட்டுட்டேன். ஸோ அப்போ அதில் ஒரு 30-40 கொஷின், ஒரு 35 கொஷினுக்கு எனக்கு இது கண்டிப்பாக எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, நான் அதை மறந்துடுவேன், இதை நான் திருப்பி நான் ஒரு தடவை பார்க்கணும். அப்படிங்கிறத அந்த 35 கொஷினை என்னோட நோட்ஸில் நான் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 400 கொஷினில் ஒரு 50 கொஷின் ஒரு புது மாதிரியான அப்ரோச் எனக்கு தேவைப்படுது, வேறு மாடல் சம்ஸாக இருக்கலாம், அந்த மாடல் நான் ப்ராக்டிஸ் பண்ணாததாக இருக்கலாம். ஸோ அப்போ இந்த 50 சம்ஸையும் என்னோட நோட்ஸோட நான் போய் ஆட் பண்ண போகிறேன். ப்ராக்டிஸ் பண்ணது 400 சம்மு, ஆனால் நான் என்னோட நோட்ஸில் ஆட் பண்ண போகிறது 85 சம்மு தான். மீதி இருக்கிற சம்மு, மீதி 315 சம்மையும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதோடு அது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ அப்போ நோட்ஸ் நான் எப்படி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன், அந்த நோட்ஸை எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே வரேன், அந்த நோட்ஸை எப்படி டெவலப் பண்ணுறேன். ஸோ அதுதான் முக்கியம். ஏன்னா ஒரே யூடியூப் சேனலில் 2 பேர் பார்த்துருப்பாங்க, ஆனால் 2 பேருமே அதே நோட்ஸ் எழுதி அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அந்த நோட்ஸ் ஒரு 6 மாதம் கழித்து 2 பேர் எழுதின நோட்ஸ்க்குள்ளே என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த வித்தியாசம் இருக்கணும். இவர் அந்த மாதிரி திருப்பி நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதை அந்த நோட்ஸில் போய் ஆட் பண்ணாமல் இருந்திருப்பார். அப்போ இந்த 85 சம்மில் பண்ண தப்பை அவர் லைஃப் லாங் திருப்பி பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். ஒரு எக்ஸாமில் போய் அதே தப்பை பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு புத்தி வர்ற முடிக்கும் அந்த இதை தப்பு பண்ணுவார். பட் நம்ம நோட்ஸில் போய் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்குறப்ப அதை பார்த்துடலாம். ஸோ அப்போ நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா மறக்கக்கூடிய விஷயம், குறிப்பாக ஃபார்முலா இல்லை வேறு ஏதோ ஒன்று ஒரு கொஷின் இருக்கும், அந்த கொஷினுக்கு ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இருக்கும். நம்ம வழியாக பண்ண எல்லா மாடல் சம்ஸுக்கும் அந்த சம்முக்கும் ஒரு சின்ன ஒரு வேறு மாதிரியான அப்ரோச் தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கிற டிஃபிகல்ட்டான கொஷினுக்கு, அந்த மாதிரி இருக்கிற டிஃபிகல்ட்டான கொஷினுக்கு. ஸோ அதெல்லாம் நான் தனியாக நோட் பண்ணிக்கணும். ஏன்னா அதை மட்டும்தான் நான் கடைசி போய் ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அதெல்லாம் மட்டும் நான் தனியாக நோட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஃபார்முலாஸை ஃபுல்லாக தனியாக நோட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கிற சில ப்ராப்ளம்ஸை நான் தனியாக போய் நோட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இது 2 மட்டும் தனியாக நான் எழுதி வச்சுக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா இதை நான் கடைசி நேரத்தில் ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் டைமில் இந்த ஃபார்முலாஸையும் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதையும் மட்டும் நான் ரிவைஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த 2 விஷயத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், 2 விஷயத்தை மட்டும் தனியாக எழுதி வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த விஷயம் எப்போ பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலாவெல்லாம் தனித்தனியாக ஃபஸ்ட்டே ஒரு நோட்டில் தனியாக பின்னாடியோ இல்லை வேறு ஏதோ ஒரு பேப்பர்லேயோ பேஜ்லேயோ தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதை அப்பப்போ படிச்சுக்கிட்டே வந்துடணும். அதே மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கிறதையும் தனியாக எழுதிடுங்க. ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சம் இருந்தாலுமே அதை நான் நோட்ஸில் எழுதிட்டாலுமே அது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதை நான் லாஸ்ட் டைமில் அதை நான் ரிவைஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற பட்சத்தில் அதெல்லாம் தனியாக எழுதி வச்சுருங்க. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாஸ் இந்த டிஃபிகல்ட்டாக இருக்கிறத மட்டும் கடைசி நேரத்தில் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ நோட்ஸை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அப்போ இந்த ஒரு அப்ரோச்சும் நமக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வைஸாக நோட்ஸ் ரெடி பண்ணுறேன், ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நோட்ஸை நான் என்ஹான்ஸ் பண்ணுறேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல எதெல்லாம் எனக்கு கஷ்டமாக தெரியுதோ அதெல்லாம் என் நோட்ஸ் கூட ஆட் பண்ணி நோட்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாஸு டிஃபிகல்ட்டாக இருக்கிறதெல்லாம் தனியாக கொண்டு போயிடுறேன். இப்போ அடுத்து என்ன, இப்போ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒன்று
டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். டாபிக் வைஸ் ஆரம்பத்தில் பிகினர், நான் ரொம்ப இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறேன், நான் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பித்து 10 நாள் தான் ஆகுது, 1 மாதம் தான் ஆகுது அப்படிங்கிறவங்க மட்டும் டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை நான் முன்னாடி இந்த ஆப்டிடியூடில் கொடுத்த இந்த 10-11 டாப்பிக்கும் சரி, ரீசனிங்கில் சொன்ன டாபிக்ஸும் சரி, நான் ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். எனக்கு என்கிட்ட ஒரு நோட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நான் மெட்டீரியலோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எல்லாருமே டிஎன்பிஎஸ் வெப்சைட்டில் இருக்கிற அந்த பிஒய்க்யூவை போட்டு பாருங்கள். ஸோ அந்த பிஒய்க்யூவில் ஏன் அப்படின்னா அதில் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி தான் ஒரு 25 கொஷின் கொடுத்துருக்க போகிறாங்க. அந்த 25 கொஷினில் டெய்லி ஒரு 10 கொஷினோ 15 கொஷினோ போடுறப்ப நமக்கு எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயும் நம்ம தெரியாத சம்ஸ்லாம் திருப்பி நம்ம நோட்ஸில் அந்தந்த டாப்பிக்கில் போய் எழுத போகிறோம். இப்போ நான் அந்த டாப்பிக்கில் நான் ஒரு ரீசனிங் சம் எனக்கு தெரியலை, அப்போ அந்த ரீசனிங் சம்மை நான் என்னோட ரீசனிங் நோட்ஸில் அந்த டாப்பிக்கு கீழே போய் நான் திருப்பி எழுதி வச்சிட போகிறேன். ஸோ இதே மாதிரி பிஒய்க்யூ தான் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் என்ன இருக்கோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, ஒன்று டாபிக் வைஸ் பிஒய்க்யூ போடலாம், பிஒய்க்யூ ஒவ்வொரு டாபிக் வைஸ் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு எல்லா டாப்பிக்கும் கலந்த மாதிரி பிஒய்க்யூ கொண்டு வரலாம். ஏன் அப்படின்னா டாபிக் வைஸ் பிஒய்க்யூ போடுறது வந்து பிகினர்ஸுக்காக, இந்த எல்லா டாப்பிக்கும் கலந்த மாதிரி போடுறவங்களுக்கு கொஞ்சம் நான் பிகினர் இல்லை, ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்காக எல்லா டாப்பிக்கையும் சேர்த்து பிஒய்க்யூ வீடியோஸ் போடலாம். ஸோ மேக்ஸுக்கு இந்த 2 தான், அவ்வளோதான். ஸோ இதுதான் மேக்ஸுக்கான அப்ரோச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் பண்ணலாம். தேங்க்யூ டு ஆல்.